ஆஹா சீஸ், நான் ஒரு சீஸ் பிரியை. வெண்ணெய் நெய் சீஸ்னாலே அப்படியே உருகுவேன் நான், அது உருகுற மாதிரி. நல்லா இருக்கா இது? டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Satyabama Institute of Science and Technology. Admissions open. எனக்கு மட்டும் ஒண்ணு வச்சுக்கிறேன். தாராளமா. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? அது அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ கொடுத்து சாப்பிடுவோம். இங்க எவ்வளவு ஆச்சு பண்ண? ஒரு 150 rupees தான் ஆயிருக்கும். தேங்காய் பால், மேங்கோ, ஸ்டிக்கி ரைஸ். இதுதான் இது முழுது கலவை. பாவக்காய் குழம்பு என்ன மாதிரி நான் சேலஞ்சே பண்ணுவேன். எல்லாட்டி 10 பேருக்கு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைங்க, பாவக்காவை கொடுத்து குழம்பு வைங்க. இங்க பாருங்களேன், ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சுட்டு பாவக்காய் குழம்பு வச்சா சாய்ஸ் என்னோட ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது பாவக்காய் குழம்பு. நான்வெஜ்ஜுக்கு பேச்சு கடமையில வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நான் வீட்டுக்குள்ள தெரியாம பண்ணிட்டேன் ஒரு வாட்டி. என்னோட கசின் பிரதர் she almost kicked us out. எங்க பாட்டி கிட்ட இருந்த அந்த வழியா வடி சப்ஜி, ஆம் பண்ணா, அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு இல்லைங்களா. ஆம் பண்ணா, வடி சப்ஜி, அப்புறம் வந்து பரி ஆலு சப்ஜி, பரேமா பர்தா பேங்கன். யார் என்ன படம்? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, பள்ளிக்குள்ள வாடி அழகே, எஸ், வணக்கம் கலாட்டா தமிழ் நேயர்களே. வழக்கமா நவீன் வாழை விருந்துல வாழை இலை போட்டு பயங்கரமா என்னென்ன வைப்போம். ஸோ இதுல வந்து ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் கொடுக்கணும். அதுவும் புஷ்பவனம் குப்புசாமி சாரோட வீட்டுக்கு வந்துட்டா சும்மா மேல இருந்தே காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்து நினைச்சோம். ஆனா அதுக்கு பதிலாக இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் நாங்க கொடுத்துருக்கோம் சார். ஃபுல்லா கான்டினென்டல். ஆலு பரோட்டா, சில்லி டோஸ்ட், பன்னீர் டிக்கா, ஜிங்லாக்கா, ஜும்லா பால், அந்த மாதிரி நிறைய மாதிரி விஷயங்கள். சோ அதெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணனும்னு ஆசைப்படுறோம். ஓகே, ட்ரை பண்ணிடலாமா? ஆஷா, இது பாக்கும்போது எனக்கு பிடிச்சது. அது எப்படி நீங்க அது எனக்கு தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களா என்ன தெரியல, ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது. சூப்பர். ஓகே, சோ थैंक यू கிரீம் சென்டர் ஆரியபுரம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் இருக்கு. மேம் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்களே. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் எடுப்போம். ஸ்டார்டர் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே அழகா பரிமாறுங்க. எனக்கு மட்டும் ஒண்ணு வச்சுக்கிறேன். தாராளமா. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? சார் உங்க முகமே தெரியல. நீங்க என்னடா நல்லா காரம் நம்ம ஊத்தி அடிக்கலாம்னு பார்த்தா பண்ணீங்க. நான் ஜெட் லாக்ல இருக்கேன். அப்படியா? எனக்கு அந்த இன்னும் ஃளைட் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எங்க லண்டன் போயிட்டு வந்திருக்கேன். அதனால ஜெட் லாக்ல இருக்கேன். थैंक यू மேம். சூப்பர். பன்னீர் டிக்கா. ஆனா அம்மா செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? அம்மா சூப்பரா சமைப்பாங்க எல்லாமே. ரீசன்ட்டா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் பண்ணிருந்தாங்க. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படியே தாய்லாந்து ஸ்டைல். தாய்லாந்துல அப்பா அது அவ்வளவு காஸ்ட்லி, அவ்வளவு கொடுத்து சாப்பிடுவோம். இங்க எவ்வளவு ஆச்சு பண்ண? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆச்சு. ஒரு 150 rupees தான் ஆயிருக்கும். அதாவது அது நெயில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் எக்ஸாக்ட்லலி அந்த அமௌண்ட் ஆஃப் பேண்டன் லீவ்ஸ் போட்டு அப்படி பண்ணனும். எக்ஸாக்ட்டா அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் இங்க சாப்பிட்டேன். இங்க அந்த டேஸ்ட் வரல. ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல வரல. நான் சாப்பிட்டேன். ஆத்தென்டிக் தாய்லாந்து ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. நீங்க கட்டாயம் அது சாப்பிடணும். அது வந்து அப்படி இருந்ததுங்க. நான் கூட அப்படி வரும்னு எதிர்பார்க்கல. சும்மா அப்படியே சொல்ல முடியுமா? ரொம்ப பெரிய ரெசிபியா இல்ல ரொம்ப சின்ன ரெசிபி தான்? அது வந்து ஜாஸ்மின் ரைஸ் இல்லாட்டி ஸ்டிக்கி ரைஸ். ஜாஸ்மின் ஸ்டிக்கி ரைஸே கிடைக்குது. ஹாய் ரைஸ் கிடைக்குது. இவர் வாங்கி வச்சிருந்தாரு. எங்க ஏதாவது வேணா இவர் எங்க இருந்தா பிடிக்கிறாரு எனக்கு. நம்ம என்ன பண்ணும், பேண்டன் லீவ்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது ட்ரைடும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும், இதுவும் ஃப்ரெஷ்ஷும் கிடைக்கும். எனக்கு ஃப்ரெஷ் கிடைச்சது. ஃப்ரெஷ் கிடைச்சதுன்னு விடக்கூடாதுடா சாமி. நமக்கு ரொம்ப அங்க போய் விடு. எத்தனை நாள் தாய்லாந்துல இருந்தோமோ அத்தனை நாளும் அதான் சாப்பிட்டேன் நான். தேங்காய் பால், மேங்கோ, ஸ்டிக்கி ரைஸ். இதுதான் இது முழுது கலவை. ஓகே, அப்படி இருக்கும். நீங்க அத சொன்னா அது புரியாதுங்க. அந்த லீவ்ஸோட ஸ்மெல் அதுல இறங்கி. சோ ஜாப்பனீஸ் ஸ்டிக் ரைஸ் இந்த லீவ்ல மாம்பழம் சீசன் வர கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாய்லாந்து. சாரி, நான் கையில சாப்பிடுறேன். எனக்கு 5 ஸ்பூன் கையில இருக்கு. ஆமா, நானும் எனக்கு எப்பவுமே கை தான் வசதி. ஆமா, கைஸ் டோன்ட் மைண்ட். அந்த அது கிடைக்குமா? இல்ல அது காம்பினேஷன் இருக்கு. இந்த சட்னியை சூப்பரா செய்வேன். அப்படியா? இன்னொரு கேள்விப்பட்டோம் மேம், இப்ப பயங்கர அழகா இருக்காங்க. அப்பயும் அழகா தான் இருப்பாங்க.
பயங்கர ஒல்லியா இருப்பாங்களாமே. ஆமா 32 கிலோ. அது 5வது படிக்கிற பொண்ணு 32 கிலோங்க. 32 கிலோ தான் இருந்தீங்களா? ஆமா. அது என்ன பண்றது, அப்படியே மெல்ல மெல்ல சாப்பாடுல கொஞ்சம் சத்தான பொருள்கள்லாம் வச்சு ஊட்டுவாங்க. ஓ, ஊட்டிடுறது. அந்த அது அவங்க சாப்பிட மாட்டாங்க. ம். அது ஊட்ட வேண்டியதான். வாயில போட்டு திரும்பி சாப்பிட்டு அந்த போட்டோ நான் வச்சிருக்கேன், நான் எடுத்து தரேன் அப்புறம். அப்படியா? அந்த இப்படி ஒல்லியா இருக்கும். அப்போ ஒரு அம்மா நல்லா சமைக்கிறவங்க கிடைச்சாங்க. அப்படி ஒரு மிளகு குழம்பு, அப்படி ஒரு கார குழம்பு வைப்பாங்க. வச்சோன்னா அந்த டேஸ்ட். அதாவது நீங்க கேட்டீங்கல்ல நல்லா சமைப்பாங்களான்னு, நான் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் சமையல கொஞ்சம் வீக்கா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய எங்க வீட்டுல குக் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். பட் ஒரு சிலதெல்லாம் வந்து என்னோட தனி முத்திரை பழிச்சது இருக்கு, நானா கண்டுபிடிப்பேன் நிறைய. அது சூப்பர் டூப்பரா இருக்கும். இப்போ பாவக்காய் குழம்பு என்ன மாதிரி நான் சேலஞ்சே பண்ணுவேன். எல்லாட்டி 10 பேருக்கு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைங்க, பாவக்காவை கொடுத்து குழம்பு வைங்க. அது இருந்தா நீங்க வந்து அசைவமே கசக்குன்னு சொல்லுவாங்களே பாவக்காய். உங்களுக்கு இங்க பாருங்களேன், ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சுட்டு பாவக்காய் குழம்பு வச்சா சாய்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது பாவக்காய் குழம்பு. அது ஒரு மூலிகை காய்ங்க. அது பாகு அல் காய், பாகு அற்காய், இனிப்பு அல்லாத காய், இனிப்பை அகற்றும் காய் அப்படின்னு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது சர்க்கரை கண்ட்ரோல்ல கொண்டு வரும். இவங்களோட சாய்ஸ் சொல்றேன் நானு. இதெல்லாம் வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க கை வந்து பாவக்காய் குழம்புல தான் போகும். அப்படியா? அப்படி சமைக்கலாம். கசப்பே இருக்காது அதுல, கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. சுத்தமா கசப்புனா என்னன்னு தெரியாது. நம்ம எங்க வீட்லயே வைப்பாங்க பாவக்காய். எங்க அம்மா வந்து பாவக்காய் குழம்பு, முட்டை குழம்பு, போண்டா குழம்பு என்னென்ன வைக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு மேம். கார குழம்பு இது உள்ள மட்டும் இந்த போண்டா உள்ள விழுந்தது, பாவக்காய் உள்ள விழுந்தது. ஆனா மத்தபடி இந்த கிரேவி ஒரே மாதிரி இருக்காது. இல்ல அது வந்து என்ன பண்ணும், நம்ம ஒவ்வொரு காய்கறி இப்ப தண்ணி காய் எல்லாம் இருக்கு இல்லையா, தண்ணி காய்க்கு பாத்தீங்கன்னா கூடுதல் மசாலா தேவைப்படும். அப்பதான் அந்த காய் வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த காய்க்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தணும், கொஞ்சம் ஸ்டைல் மாத்திட்டோம்னா சரியா இருக்கும். சூப்பர். அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது, அது ஆண்களுக்காக சொல்லப்பட்ட பழமொழி. ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானே வளரும் இருக்கு இல்லையா. அப்படியே என்ன நினைப்பாங்க, பக்கத்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஊட்டி வளர்த்தா எப்படிங்க பக்கத்து பிள்ளைக்கு நீங்க சாப்பாடு போட்டா தாம்பளை தானே வந்துருமா? அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது மனைவிக்காக சொன்னது. ஊராம்பிள்ளைன்னு வைங்க, ஊரானா அடுத்தவர் வீட்டு பிள்ளை, இவங்க யாரு இன்னொருத்தவங்க வீட்டு பிள்ளை. அவங்க எப்ப ஊட்டி வளர்க்கணும்னா அவங்க மாசமா இருக்கிறப்போ இந்த ஒவ்வாமையை வரும். சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது, வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. மாங்காய் திங்கணும் போல இருக்கும், மாங்காய் கொடுக்கணும். அப்ப ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். அதை சாப்பிட சொல்லி வேண்டாம்னா இந்தாப்பா சாப்பிட சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்தா வயிற்றுல இருக்க குழந்தை அதெல்லாம் சத்தையும் எடுத்துட்டு ஆரோக்கியமா வளரும். சூப்பர்ல. அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துச்சு, குழந்தையும் வளர்ந்தாங்க. சார் இதுதான் சொல்லுவாங்க உண்மையா சார், குங்குமப்பூ சாப்பிட்டாலாம் குழந்தை? குங்குமப்பூ அயனுங்க, அயன் சத்து வேணும். அதுக்கு முருங்கைக்கீரை குழம்பு சாப்பிடலாம். அயன் என்னென்ன அதுல இருக்கோ அதெல்லாம் சாப்பிடலாம். சேஞ்ச் கிடைக்கும், ரொம்ப இல்ல. அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேங்க. குங்குமப்பூ வந்து நல்லா கலர் கொடுக்குது, நம்ம ஆளுங்களை என்ன பண்றாங்க நிறைய போட்டு குடிச்சிடுறாங்க, அது டார்க்னஸ் கொடுத்துரும். இப்போ ஒரு ரெட்டிங் பெண்ணை வச்சுக்கிங்க, ஒரு கோல் வரைஞ்சிங்கன்னா அந்த ரெட் அழகா இருக்கும் பார்க்கவே இல்லைங்களா. அது மேல அதையே வந்து 4-5 தடவை ஃபீலிங் அது டார்க் ஆயிட்டே போகும் பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் கான்செப்ட். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நான் இப்படிதான் சொல்லுவேன். ஓகே, லைட்டா தான் யூஸ் பண்ணணும் குங்குமப்பூ எப்பவுமே. 2 ஸ்ட்ரீக்ஸ் போட்டா போதும். ஓகே. ஆனா இந்த பிரெக்னன்சி இருக்கும்போது அது ஒரு மூட் ஸ்விங்ஸ் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். ஏன்னா அயன் கண்டென்ட் அது. ஓகே ஓகே. ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். பொதுவாவே அயன் நமக்கு கொஞ்சம் டிஃபிஷியன்ட்டா இருக்கிறவங்கள கவனிச்சு பாருங்க, என்னவோ மூட் ஸ்விங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், இந்த மாதிரி கீரை வகைகள் சாப்பிட்டாலே அயன் வந்துடும், உடம்புக்கு வந்துடும். நல்லா காஹா சீஸ். நான் ஒரு சீஸ் பிரியை. வெண்ணெய் நெய் சீஸ்னாலே அப்படியே உருகுவேன் நான், அது உருகுற மாதிரி. நல்லா இருக்கா இது? இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து வெள்ளைக்காரன்றது நம்ம மாறுபடுறோம். எப்படின்னா, எந்த வெள்ளைக்காரன்ட்ட போய் உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா அவனுக்கு கோவம் வந்துடும். இன்னும் ஒரு நான்சென்ஸ் தரமா ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படிமா, அதானே இது தெரியாம எப்படி இருக்க முடியும்னு கேட்பாங்க. இங்க சமைக்க தெரியும்னு கேட்டா இன்னும் அறிவுறுத்தனமா கேள்வி இருக்குது. ஆம்பளைட்டு வந்து எப்படி மாறுது பாருங்க. நமக்கு வேண்டிய உணவை நாம சமைக்கிறது எப்படி கேவலமா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மக்களுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. நான் சமைப்பேன். நான் ரொம்ப ஃபேன்சியா இவங்கள மாதிரி சமைக்க மாட்டேன். நான் வந்து ஓரளவுக்கு சமைப்பேன். சரி, நிறைய பேர் இப்ப கோச்சுப்பாங்களா சார், நீங்க நான்வெஜ் செஞ்சு தர சொல்றீங்க, மேம் செய்வாங்களா? நீங்க நான்வெஜ்க்கு பேச்சு கிடமில்ல. ஐயோ, வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. சார் சோகமாயிட்டா இருப்பாங்க, ஏமா இப்படி பண்றீங்க? வெளியில போனா
சாப்பிடறாருல்ல. வெளியில போனா ஒரு கட்டு தான். ஆனா வீட்டுக்குள்ள தெரியாம பண்ணிட்டேன் ஒரு வாட்டி என்னோட கசின் பிரதர். She almost kicked us out. அதாவது எல்லாருமே வந்து எனக்கு தெரியாம செய்வாங்க இதெல்லாம். அந்த மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் போலியா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். மாட்டிட்டா. சரி, நீங்க எப்பாச்சும் விளையாட்டுக்கோ ஒரு இதுக்கோ கொடுத்திருக்கீங்களா மேம்? ஊட்டி விட்டோ இல்ல நான்வெஜ் உடம்பு ஏறணும் அந்த டைம்ல? அது தெரியாம கொடுக்குது. அப்புறம் இல்ல 32 அப்புறம் தெரிஞ்ச பின்னாடி நான் என்ன கொடுத்தாரு? என்ன நினைக்கிறேன் தெரியும். அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பிரச்சனையே இல்லை. வேண்டவே வேண்டாம். எனக்கு தெரியாது. தெரியாம கொடுத்தது வந்து அப்புறம் தெரிஞ்ச பின்னாடி ஐ ஸ்டாப். அந்த 32 kg பக்கோடான்னு சொல்லி கொடுப்பேன். சாதாரண பக்கோடான்னு தின்னுட்டு இருப்பாங்க. சிக்கன் பக்கோடா தெரியாது. அது எங்க குடும்பத்தையே மாத்தினாரு. எங்க அப்பாக்கு இல்ல, எங்க அம்மா, என் தம்பி எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. அடுத்த நாளும் உனக்கு தராரு. வெடி சூப்பரா இருக்கு. உன்னோட காலையில வந்து அப்படி ஆயிட்டாங்கல்ல. யாருமே தெரியாது. சரி, நீங்க ரெண்டு பேருமே உலகம் முழுக்க டிராவல் பண்ணிருக்கீங்க. சாப்பாடுனா இந்த ஊர் தாயா, இந்த ஊர் சாப்பாடு அடிச்சுக்க முடியாது. இட்லி இட்லி இட்டலி. ஐஸ்கிரீம்லாம் நீ எவ்வளவு சாப்பிடுவீங்க? பிஸா ஐஸ்கிரீமும் ஒரு கப் நம்ம இவ்வளவுதான் சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடுவோம். அவன் இதுல கொடுப்பான். ஐஸ்கிரீம் கேப்புச்சினோ இப்படி இருக்குங்க. ஆனா பிஸ்ஸான்னா அங்க தாங்க திங்கணும். இட்டாலி. பிஸா பாஸ்தா எல்லாம் அங்கதான் என்ன சாப்பிடுவோம். டிஃபரன்ஸ் சார்? இங்க அது பிஸா ஒண்ணும் இல்ல. அது இத்தாலியில வந்து அது கிராமத்து உணவு பிஸ்ஸா. ஓகே. அவங்க சுவையா அதை செஞ்சு சாப்பிடுறோம். அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இங்க வந்து ஒரு மாதிரி ரஃபா கொஞ்சம் ஆரம்பிச்சனாவே சாப்பிட முடியாது. ஒண்ணுல தண்ணி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சீஸ் ஒரிஜினல் அந்த சீஸ்ல ஒரிஜினல் அதெல்லாம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிரஸ்டுமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி வந்து இந்த இப்போ இங்க வருதுல பார்மேசன் சீஸ்ன்றாங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலி பீட்சா அங்க ரோட்டி மாதிரி தான் இருக்கும். மாட்றோம். ஆக்சுவலி வந்து ரோட்டி மாதிரி தான் thin இருக்கும். ரொம்ப slice thin-ஆ மாதிரி. இருக்கும். இல்ல நான் சாப்பிட்டா போறப்பட்ட இருந்தது. டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது. அது பொண்ணுங்களும் அங்க அழகுங்க, சாப்பாடும் அழகுங்க. இட்டாலியில அதனால மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஏஜ் தான் போய் சிசிலி போயிட்டு வாங்க. எல்லா நாடும் போயிருக்கோம். இட்டாலி போகும்போது மட்டும் உங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து பிரச்சனை அவ்வளவு தெரியல. ஆனா மத்த நாட்டுல தெரிஞ்சது. எந்த ஊர்ல செம்ம பிரச்சனை செட்டியாவல அந்த சாப்பாடுவே எங்களுக்கும். நான் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூரா மலேசியாவா போகும்போது அங்க என்னமோ ஊடான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பொடி. அது எல்லாத்துலயும் தூவிடுவாங்க. மலேசியா ஊடான்னா பிரான் பவுடர் எல்லாத்துலயும் போடுவாங்க அவங்க. என்னாச்சு எனக்கு சொன்னாங்க. நான் அவங்க ஆர்டர் பண்றாங்க. இல்ல இவங்களுக்கு வெஜ் ஒண்ணு, மத்தவங்களுக்கு எல்லாம் நான்வெஜ் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. வந்தது அது ஒரு வாய் வச்சோன்னா அப்படியே என்ன வெஜ் தான் வெஜ் தான் சொன்னீங்க. ஆமா வெஜ் தான். இங்க வெஜ்லயும் ஊடான் போடுவாங்க. ஒரு ரொம்ப ரேரான ஃபுட் எல்லாம் செய்வேன். எங்க பாட்டி கிட்ட இருந்த அந்த வழியா வந்து சொல்லுவாங்க, வடி சப்ஜி, ஆம் பண்ணா. அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு வைங்களேன். ஆம் பண்ணா, வடி சப்ஜி, அப்புறம் வந்து பரி ஆலு சப்ஜி, அப்புறம் வந்து பரேமா பர்தா பேங்கன். யார் மேம் என்ன படம் அது? சல்மான் கானோட படம் பேரு மாதிரியே இருக்கு. அப்புறம் பரேமா இது நல்ல ரெசிபிஸ் இருக்கு அவங்க. பரேமா அந்த மாதிரியா? பரேமா பேங்கன், பரேமா கரேலா. 2 days back அது செஞ்சாங்க. பரேமா கரேலா. ரீசன்ட்டா என்ன செஞ்சீங்க? பரேமா பேங்கன் கரை. இது பரேமா பேங்கன் பண்ணேன். பரேமா யார் உங்களுக்கு அதோட இப்போ சாரா இல்ல உங்க டாக்டரா யார் கரெக்ட்டா டேஸ்ட் சொல்லுவா? நல்லா இல்ல நல்லா இருக்குனா நல்லா இருக்கு. நானே தான். அவங்கதான் பெரிய பொண்ணு. எனக்கு வந்து போனதே நான் உண்மையாலுமே இந்த சமையல் எல்லாம் வித்தியாசமா கத்துக்கிட்டது இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி. பெரிய பொண்ணு பயங்கரங்க. இது இப்படி எடுத்து வச்சாலும் எப்படி தெரியுமா? டேஸ்ட்மா. அவளை பார்க்கும் போது நமக்கு இன்னும் சமைக்கணும். நமக்கு யாரு தெரியுமா? சமையல் நம்மளோட செய்யறது மரியாதை இருக்கணும், ருசிச்சு சாப்பிடற கால் இருக்கணும். அப்ப நமக்கு இன்னும் நிறைய செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம். அவதான் காரணம் ஃபர்ஸ்ட். அப்புறம் இவ பாத்தீங்கன்னா இப்ப தாய் ரைஸா அதுக்கும் மேல அச்சோ எனக்கு என்னன்னு தெரியல. அது அப்படி வந்ததுங்க சார். அந்த மாதிரி சார் டென்ஷன் மூட்ல இருக்காரு. இவர சொல்லி கட்டி போடலன்னா என்னன்னு சொல்லுவீங்க? பாவக்காய் குழம்பு தான். பாவக்காய் குழம்புலயே ஃபிளாட் ஆயிருவாரு அவரு. ஃபிளாட் என்னங்க சார் சொல்றீங்க? எதுவும் வேண்டாம் அது மட்டும். சார் ஆனா பயங்கரமான ஒரு மல்டி டாஸ்கர்ல மேம். ஏன்னா அவரு வீட்டை பாத்துக்கிறாரு, அந்த சொல்ற ஃபினான்ஷியலா இது பண்றாரு, தோட்டம் பாக்குறாரு. எங்க வீட்ல 5 பேர் 4 பேரும் அப்படிதான். எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே. அவரும் மல்டி டாஸ்க், நானும் மல்டி டாஸ்க். எனக்கு சின்னதுல இருந்தே பேர் அப்படிதான் மல்டி ஃபேசட்டட் தான். ஜெயலலிதாமாவே சொன்னாங்க மல்டி. அவங்களுக்கு எப்படி கேதர் பண்ணாங்க நியூஸ்னு தெரியல. யாரும் மல்டி ஃபேசட்டட் லேடி அப்படின்னாங்க. எனக்கு வந்து தானா வந்தது இல்ல, வெள்ளைக்காரனை பார்த்து கத்துக்கிட்டது. உண்மை இங்க போனுங்க டைல்ஸ் அவனே விட்டுறான். உண்மை. மிஷினை விட்டு வந்து டைல்ஸ் விட்டுறான். நான் பாக்குறேன் அடப்பாங்க. நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம இதெல்லாம் வந்து இவங்க தான் இந்த வேலையை செய்யணும். அதுக்குன்னு அப்படி இப்போ ஒரு வீடியோ இது வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு ஃபீமேல் சொல்றாங்க,
இங்க மட்டும்தான் வந்து நிறைய பேர் வேலைக்கு ஆள் வந்து வச்சுக்கிறாங்க. எங்க கண்ட்ரில அப்படி கிடையாது. எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் நாங்க தான் எல்லா வேலையும் பார்ப்போம். எங்க வீடு அவன் கட்டுறாங்க, அவன் கட்டுறான், அவனே வீட்டை துடைக்கிறான், அவனே சமைக்கிறான், அவன் துணியை அவனே வாஷ் பண்றான், அவனே அயன் பண்றான், அவனே பாக்குறான், பிளம்பிங் அவனே பாக்குறான். பார்த்தா ஏன் நம்மளே செய்யக்கூடாது? நான் தான் பிளம்பர். இல்ல உண்மை இந்த வீட்டுக்கு நான் தான் பிளம்பர், நான் தான் எலக்ட்ரிஷியன். கேட்டு பாருங்க. உண்மை இப்ப இந்த ஏசி ஓடல நான் தான் சரி பண்ணேன். ஏசி ஓடல, நீங்க வர்றீங்க, இங்க ஏசி எல்லாம் உட்கார முடியாது. ஏசி ஓடலன்னு சொன்னா வந்தாரு, சரி பண்ணி போயிட்டாரு. 5 நிமிஷம். அடடா சார் பயங்கரமான ஆளு. எங்க போனாலும் சாரால தப்பிச்சு பிளம்பிங் இது எல்லாமே அவர்தான். சரி, இப்ப நீங்க அப்பப்போ எல்லாருமே இந்த சாப்பாடு இந்த எல்லாத்துலயும் சூப்பர். ஓகே, சரி, எப்படி உங்களுடைய அந்த ஒரு ஃபுட்டு கலையை உங்க பொண்ணுக்கு நீங்க கடத்திருக்கீங்களோ, ரீசெண்டா அந்த பாடல் கலையும் நீங்க கடத்தின ஒரு வீடியோ நாங்க பார்த்தோம். அந்த விஷயத்தை விட்டுட்டோம். அதுதான் முக்கியம். இது சாப்பாடு, அது சாப்பாட்டு. அத பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இவர் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட். இவர் வந்து கூத்துப்பட்டறையை வச்சு ஒரு இது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாரு. அதுக்கு மியூசிக் யார் பண்ணும்? இவ பண்ணுவா, ஆனா யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். சோ அவள்கிட்ட என்ன இன்புட் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியும். பேட்டி பேட்டின்னு தான் கூப்பிட்டுப்பாங்க. தங்கச்சி பையன். பேட்டி நீ பண்ணா என்ன பேட்டி அப்படின்னா, என்ன அவ கொஞ்சம் தயங்கி இருப்பா, அவளோட நேச்சரே அப்படித்தான். அப்புறம் வந்து ஒத்துருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிருக்காங்க. அவ உப்பாரி பாட்டு எங்கேயும் கேட்க வாய்ப்பே இல்லை. நானும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து இதுல யுவன் சங்கர் ராஜா கூட பாடிருக்காங்க, டூரிஸ்ட் ஃபேமிலில. அப்படியா? இன்னைக்கு ரிலீஸ் ஒரே வானம் ஒரே பூமி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, அது பாட்டு. ஒரே வானம் ஒரே பூமி. அதுக்கு முன்னாடி வந்து என்னடா பிப்ரவரி லவர் மூவில எழுதா கதையும் பாடிருந்தேன். ஓ அப்படியா? ஓகே, அதுவே ஆக்சுவலா பயங்கர எழுதா கதையோ. பியூட்டிஃபுல். இப்பதான் அடுத்த ஒரு இது நடுற மாதிரி நட்டு வச்சுட்டு நாங்க அதிகமா விருட்சமா வளர்றாங்க. அவ வந்திருப்பா. இன்னும் எனக்கு என்னன்னா மியூசிக் டைரக்டரா வரணும்னு ஆசை. ஏன்னா பெண்கள்ல நீங்க கவனிச்சு பாருங்க, பெண்கள்ல யாருமே கிடையாதுங்க. பவதாரிணி இருந்தாங்க, ரஹ்மான் சாரோட மகள் இருக்காங்க, அவ்வளவுதான். பெண் டைரக்டரா மியூசிக் டைரக்டரா வரணும்னு ஆசை. சரி, வழக்கமா சொல்லுவாங்க சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு. நம்ம பயங்கரமா பேசிட்டோம். வை டோன்ட் அப்படி ஒரு பாடலோட முடிக்கலாமே. கனத்த மௌனம் போல கோபம் ஏதும் இல்லை, உடைந்த அழகை போல ஞானம் ஒன்று இல்லை, காலம் மாற்றிடாத காயம் இங்கு இல்லை, இது எழுதா கதையோ, ஓ எழுதா கதையோ, எழுதா கதையோ, ஒரு புரியா நிலையோ, இனி புதிதாய் வழியோ, இது எழுதா கதையோ, ஆருயிரே ஆருயிரே. சூப்பர் சூப்பர், ரியலி குட். சரி, உங்களுக்கு அம்மா அப்பா பாடின பாடல் ரொம்ப ஃபேவரட் பாட்டுன்னா என்ன? ஃபேவரட் ஓகே, அம்மாது ஒண்ணு அப்பாது ஒண்ணு. அப்பாது ஒண்ணு சினிமா பாட்டு தான். ஆப்வியஸ் சாங் தொட்டு பேசும் சொல்றாங்க. சார் எந்த பிளாஸ்ட்ல சார் இப்போ ரீசன்ட்டா அஜித் சார் 2வது இடத்துக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி நிறைய எனக்கு பிடிக்கும். தொட்டு தொட்டு பேசும் ஃபர்ஸ்ட், செகண்ட் காத்தாடி போல, தேர்ட் இன்னொன்னு ஊருல உனக்கு ஒரு மேடை. அதுதான் எனக்கும் அது ரொம்ப ஃபேவரட். அது வந்து ரொம்ப ஈஸி மாதிரி தெரியும், ஆனா பாடுறது ரொம்ப டஃப், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமா, பாக்கும் பாரு ஆமா பரவா யாருப்பா இவரு நம்மளே பரவையா பாட வைக்கிறாரு. இப்போ துபாய் போனாங்க, துபாயில போயிட்டு இவங்க ஃபீமேல் வெர்ஷன் எல்லாம் அவங்க தான் பாடினாங்க இந்த பாட்டு எல்லாம். துபாய்க்கு நாங்க கச்சேரிக்கு போயிருந்தோம் பொங்கலுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் இவரு என்ன சொல்ல போறாரு, இவரை காட்டில அவர் தான் ஃபேன். எப்பவுமே சாரோட ஃபேன். பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் வழி தாம்பாளம், ஆலகால பரிகாரம், அந்தரத்தில் சஞ்சாரம், ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா. ஆஹா, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். சரி, அப்படியே அதுல இருந்து சுல்தானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, பள்ளிக்குள்ள வாடி அழகே,
ஓகே ஓகே ஃபென்டாஸ்டிக் சூப்பர் மேம். சோ ஒரு ஃபுட்டோட சேர்த்து ஃபுட் எப்படி நீங்க எப்படி சாப்பிடாம போது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா பாருங்க. இந்த மாதிரி ஒரு இசை குடும்பத்துல இருக்கும்போது சாப்பிடலாம், பேசலாம், பாடலாம், என்ன வேணா செய்யலாம். பட் ஆல் இட் அண்ட் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப அழகா சொன்னீங்க, பயங்கரமா பாடுனீங்க. எனக்கு தெரிஞ்சு கிரீம் சென்டரோட இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் எப்படி உணவு சுவையா இருந்ததோ, எப்படி பாட்டு இனிமையா இருந்ததோ, அது போல உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக அமையட்டும் நிச்சயம் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ஓகே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கான்டினென்டல் எல்லாம் கலந்து சாப்பிடணும்னா ப்ளீஸ் டு விசிட் கிரீம் சென்டர் ஆர்ஐபுரம். தேங்க்யூ சோ மச் நேஹா, ஹர்ஷ் அண்ட் அனைவருக்கும் தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Satyabama Institute of Science and Technology. Admissions open.